திருப்பதி ஏழுமலையானின் திரு அவதார கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நாரதர் தனது தந்தையான பிரம்மனை பார்க்க வந்தார். அப்போது பூலோகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படுற அநியாயத்தை தட்டி கேட்க ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னு பிரம்மனிடம் காசியப்பர் என்ற முனிவர் தலைமையில் தேவர்கள் ஆலோசித்து கொண்டிருந்தாங்க. யாகம் செஞ்சா மக்களுக்கு நல்வழி பிறக்கும்னு பிரம்மர் கூறினார். யாருக்கு யாகத்தின் பலனை கொடுத்தா பூலோகத்துல நடக்கும் அட்டுழியங்களை தடுத்து நிறுத்த முடியும்ன்ற சிக்கலான கேள்வி கேட்டார் நாரதர். இது பத்தி பிருகு முனிவர் கிட்ட மத்தவங்களும் கருத்து கேட்டாங்க. பிருகு முனிவர் இயற்கையிலேயே கர்ப்பம் கொண்டவர். அவரது கர்வத்தை அடக்கத்தான் ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாரு. பிருகு முனிவருக்கு பாதத்துல ஞானக்கண் இருக்கு. அதனால அவருக்கு எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தி உண்டு. இதை பயன்படுத்தி மற்றவங்களை மட்டம் தட்டுவதில் அவருக்கு அலாதி இன்பம். பிருகு முனிவர் என்ன சொன்னாருன்னா, நான் நேரடியாகவே எல்லா கோள்களுக்கும் சென்று எந்த கடவுள் பொறுமையா இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு வரேன், அவருக்கு யாகம் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அதன்படி அவர் முதல்ல பிரம்மனிடம் சென்றார். அங்கு சரஸ்வதியும் பிரம்மனும் தனித்திருந்தாங்க. பிருகு முனிவர் அனுமதி பெறாமலே உள்ள போயிட்டாரு. இதனால பிரம்மாவுக்கு கோபம் வந்து அவரை கண்டிச்சாரு. பதிலுக்கு பிருகு முனிவர், பக்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி உலகத்துல பூஜையே நடக்காதுன்ற சாபம் விட்டுட்டு சிவலோகம் போயிட்டாரு. சிவலோகத்துல சிவபெருமானும் பார்வதியும் தனித்திருந்தாங்க. பிருகு முனிவர் அங்க இருந்தவங்க தடுத்தும் கேட்காம நேரடியா சிவபெருமானும் பார்வதியும் இருந்த இடத்துக்கு போயிட்டாரு. சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவரும் பிருகு முனிவரை கண்டித்தாரு. உடனே பிருகு முனிவரும், பூலோகத்துல இனி உங்களுக்கு லிங்க ரூபம் மட்டுமே, அதுக்கே பூஜை நடக்கும் அப்படின்ற சாபம் விட்டுட்டாரு. அடுத்ததா பிருகு முனிவர் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போறாரு. அங்கு விஷ்ணு சயன கோலத்துல இருந்தாரு. பக்கத்திலே லட்சுமி தேவியும் இருந்தாங்க. பிருகு முனிவர் வந்ததை கவனித்தாலும் வேணும்னே கவனிக்காதத மாதிரி விஷ்ணு தூக்கத்திலேயே இருந்தாரு. உடனே பிருகு முனிவர் கோபத்தோட மார்பிலே எட்டி உதைச்சிட்டாரு. அந்த நேரத்துல பிருகு முனிவரோட பாதத்துல இருந்த ஞான கண்ணை அவருக்கு தெரியாமலேயே பெருமான் பிடுங்கி எறிந்து விட்டார். தன்னை உதைத்ததற்காக பெருமாள் கோபப்படவில்லை. உடனே உலகத்திலேயே பொறுமை மிக்க கடவுள் விஷ்ணு தான் என்பதை உணர்ந்து அவருக்கே யாகத்தின் பயனை கொடுப்பது என முனிவர்கள் முடிவு செஞ்சாங்க. இருந்தாலும் தனது மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரோட காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி விஷ்ணுவோட கோபம் கொண்டு மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்னும் இடத்துக்கு சென்று விட்டார். உடனே விஷ்ணுவும் ஸ்ரீதேவி தாயாரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்தாரு. வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில ஒரு புளிய மரத்தடியில எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பிச்சாரு. இதனால மனமுருகிய பிரம்மனும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியின் வடிவெடுத்து அவங்களும் பூலோகம் வந்தாங்க. இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலமா அறிந்த மகாலட்சுமி அவரோட அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணை உருமாறி வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு வித்தாங்க. சோழ மன்னனோட பணியாட்கள் அந்த பசுவையும் கன்றையும் வேங்கடமலைக்கு மேய அனுப்புவாங்க. அங்க ஒரு எறும்பு புத்துல மகாவிஷ்ணுவை கண்ட பசு தானாகவே பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தாரு. இதுக்கு நடுவுல அரண்மனையில இருக்கிற பசுக்கள் பால் தரதில்லை அப்படின்ற விஷயத்த மன்னனோட வேலையாட்கள் கவனிக்கிறாங்க. மன்னனோட வேலையால் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து வந்தான். அது ஒரு இடத்துல தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசு மீது தன் கோடாரியை வீசி எறிய அது பசு மீது பட்டுவிடக் கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அந்த அடியை இவர் வாங்கிக்கிறாரு. தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால ரத்தம் வருவதை கண்ட வேலையால் அதிர்ச்சியில உயிரிழந்துட்டாரு. இப்போ இங்க அரண்மனையில ரத்த கரையோட பசுமாடு வருவதை கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அந்த பசுவை பின்தொடர்ந்தாங்க. அங்க எறும்பு புத்துக்கிட்ட அவரோட வேலையால் இறந்து கிடப்பதை பார்த்த சோழராஜா என்ன நடந்ததுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தாரு. அப்போது அவருக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டாரு. ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லாத காரணத்தினால அவருக்கு அடுத்த ஜென்மத்துல ஆகாய ராஜாவாக பிறப்பாங்க என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவரோட சாபம் தீரும் என்றும் ஆசி வழங்கினாரு. இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்துல திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக சேஷ்திரமாக இருந்தது. சோழராஜாவுக்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயரோடு தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார்.
அதற்கு நன்றி கூறும் விதமாக தான் இன்றும் திருப்பதிக்கு போகிறவங்க முதல்ல புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்ட பிறகுதான் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இது அனைத்தும் ஒரு ஜென்மத்து கதை தான். இந்த கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது. அடுத்த பிறவியில அந்த சோழ மன்னன் ஆகாச ராஜாவாக பிறக்கிறாரு. பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவருக்கு பிள்ளை பேரு இல்லை. அதனால யாகம் செய்ய எண்ணி அவரோட நிலத்தை உழுத பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அந்த தாமரை மலர் அருகில் சென்று பார்த்த போது தான் அதுல ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிந்தது. அப்போது அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தால் சகல சௌபாகியம் உண்டாகும் என அசரீரியும் கேட்டது. தாமரை மலரில் தோன்றியதுனால பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புமா வளர்த்து வந்தாரு. இதற்கிடையில ஸ்ரீனிவாசன் என்ற பெயரோட வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை சொல்றாரு. அதே சமயம் ஆகாச ராஜாவுக்கும் அவரோட மனைவிக்கும் தங்களது மகள் பத்மாவதி வேங்கடமலையில் வசித்து வரும் ஸ்ரீனிவாசனை மணக்க விரும்புவதாக செய்தி தெரிய வருது. செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இந்த திருமண செலவுக்காக ஸ்ரீனிவாசனுக்கு கடன் தருகிறார். இரு வீட்டார் சம்மதத்தோட தேவர்களும் சிவன் பிரம்மா புடைசூழ ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெறுகிறது. இந்த கதையும் இந்த திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை. அதனால இன்றும் திருமலையில தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாம இப்போதும் பிரம்மோற்சவம் நடக்கும் 9 நாட்களும் மஞ்சள் குங்குமம் மற்றும் சேலை திருப்பதியில இருந்து திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுது. தொண்டைமான் என்னும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் முதலா கோவில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை தொடர்ந்து பல சோழ மன்னர்களும் பல சேவைகளை செய்துள்ளார்கள். ஆனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்துல வந்தது. கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்தது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான தங்கம் வைர ஆபரணங்களை பரிசீலித்ததா சொல்லப்படுது. 1843 இருந்து 1933 வரை ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்துல கோவில் நிர்வாகம் ஹதிராம்ஜி மடத்தை சேர்ந்த சேவா தாஸ்ஜியிடம் இருந்தது. அதுக்கப்புறம் 1932ல மதராஸ் அரசு பொறுப்பேற்றதோடு மட்டும் இல்லாம தனி தேவஸ்தானம் அமைத்து பொறுப்பை அதன் வசம் அளித்தது. 1933ல திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உதயமானது. இந்த வீடியோல திருப்பதி ஏழுமலையான் அவதரித்த கதையை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.